வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் வந்து லாஸ்ட் நேரத்தில் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க ஓட்டர் ஐடிக்கு. ஸோ அவங்களாம் வந்து எப்படி வந்து அவங்களுடைய நேம் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது, அப்புறம் வந்து எங்கே வந்து அவங்களுடைய ஓட்டிங் பூத் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் மூலிமா நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயம் லிங்க் வந்து நான் வீடியோ கீழே கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கூகுள் வந்து என்விஎஸ்மெண்ட் சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இங்கே இருக்குது பாருங்கள், ட்ராக்கர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு. இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ அது முன்னாடி வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணி நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிங்க. ஜஸ்ட்டு வந்து உங்கள் ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணி ஓடிபி ஒன்று நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். அந்த ஓடிபி திரும்பி நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்னோடய நம்பரை வந்து நான் கொடுத்துக்கிறேன். கேப்சா வந்து என்ட்ரு பண்ணிங்க. ரிக்வெஸ்ட் ஓடிபி கொடுத்துங்க. ஸோ வெரிஃபை லாகின் கொடுத்துங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுடைய அப்ளிகேஷனோட ரெஃபரன்ஸ் நம்பருக்கு பாருங்கள், நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருப்பாங்க. அது மூலிமா நீங்கள் உங்களுடைய ஓட்டர் ஐடி நீங்கள் எடுத்துக்கலாம், நம்பரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து அந்த எஸ்ல ஆரம்பிக்க பாருங்கள், எஸ். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து டைப் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த நம்பர் இங்கே வந்துடும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், நம்பர் இருக்குது பாருங்கள். இதான் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரு. எபிக் ஜென்ரேட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதான் வந்து உங்களுடைய ஓட்டர் நம்பரு. இந்த ஓட்டர் ஐடி நம்பர் வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் எங்கே வந்து ஓட் போடுங்க அந்த பூத் வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதே பேஜில் வந்து சர்ச் ஒரு நேம் இன் ஓட் லிஸ்ட் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த பேஜில் வந்து உங்களுடைய லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். இங்கே வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணி உங்களுடைய ஸ்டேட் வந்து என்ட்ரு பண்ணிங்க. ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து கேப்சா வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணும். என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நீங்கள் வந்து சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்துடும். இங்கே வந்து உங்களுடைய போலிங் ஸ்டேஷன் இருக்குது பாருங்கள். இதான் வந்து உங்களுடைய பூத்து, உங்கள் பூத் நேமு, அப்புறம் வந்து உங்களுடைய பார்ட் இருக்குது பாருங்கள், உங்களுடைய பகுதி நேரம் இங்கே வந்துடும். உங்களுடைய சட்டமன்ற தொகுதி, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டு, உங்கள் மாவட்டம், உங்கள் ரிலேட்டிவ் பேர், உங்கள் வயசு, அப்புறம் வந்து உங்கள் நேமு, உங்களுடைய எபிக் நம்பர் வந்துடும். இப்படி தான் வந்து நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் வந்து இங்கே வியூ டீட்டெயில்ஸ் பாருங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரிசையாக வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஓட்டர் ஐடி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதே பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து எபிக் டவுன்லோட் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. இங்கே வந்து உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரு இல்லைனா வந்து உங்களுடைய எபிக் நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா, அது எபிக் நம்பர்னால் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் என்ட்ரு பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸ்டேட்டு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஓடிபி வரும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க பாருங்கள் ஃபோன் நம்பர். அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். உங்கள் ஓட்டர் ஐடி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் பண்ணிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து முக்கியம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் இருந்துச்சு, நம்ம ஓட்டு போடலாமா, ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் இருந்துச்சு. ஸோ இது நீங்கள் செக் பண்ண மூலிமா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓட்டு போட முடியும், கன்ஃபார்ம் ஓட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை வந்து உங்கள் ரிலேஷனுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.